சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் அப்பா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி என்னவென்று சற்று செவி கொடுத்து கேள். எதையுமே சாய் அப்பா பேசுகிறார், நாம் கேட்க வேண்டும் என்பதற்காக மேலோட்டமாக கேட்டு சென்று விடாதே. உன்னிடத்திலிருந்தும் உன் வாழ்க்கையிலிருந்தும் ஒரு நபரை நான் பிரிக்கப் போகின்றேன். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா இந்த விஷயத்தை செய்யும் நேரத்தில் மிக காரணம் கொண்டு நீ எப்பொழுதும் மீண்டும் அந்த நபரை தேடி சென்று விடக்கூடாது. ஒருவேளை நான் பிரித்த பிறகு இவர் உன் வாழ்க்கைக்கு தேவையில்லை என்று சொல்லி அவரை தள்ளி வைத்த பிறகும் நீ மீண்டும் அவரை தேடி செல்வாயானால் நிச்சயமாக அதன் பிறகு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயத்தையும் இந்த சாயப்பா கண்டு கொள்ளவும் மாட்டேன். அதே நேரத்தில் நான் உன்னோடு பேசவும் மாட்டேன். இதை நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னோடு எப்பொழுதும் உன் அப்பா நான் வந்து நிற்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு அதிசயங்களும் நடக்கும். ஆனால் அதே நேரத்தில் இப்பொழுது அதிசயங்கள் நடக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்களை நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது ஒருவரை உன்னிடத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இந்த சாயப்பாவிற்கு வரும்பொழுது இவர்களால் உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் என்பதற்காகத்தானே. அப்படியானால் அதுவும் உனக்கு நல்லதற்காகத்தானே இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா சொல்கின்ற வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற உண்மைகளை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். யாரும் அவ்வளவு எளிதில் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பங்களை உனக்கு கொடுத்து விடுவதில்லை. அவ்வளவு சுலபமாகவெல்லாம் யாரும் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விடுவதில்லை. ஏதோ ஒரு விஷயம் உனக்குள்ளும் சிறு தவறுகள் இருப்பதினால்தான் இது போன்ற பிரச்சனைகளை இந்த வாழ்க்கையில் நீ சந்திக்க வேண்டிய நிலை உனக்கு ஏற்பட்டு விடுகின்றது. இனி இதையெல்லாம் தாண்டி என் குழந்தை மேலும் மேலும் பல உண்மைகளை நீ கண்டறிய வேண்டிய நேரம். இதையெல்லாம் கடந்து மேலும் மேலும் பல வெற்றிகளை நீ குவிக்க வேண்டிய நேரம். என்ன நடந்தது, ஏது நடந்தது என் குழந்தை, இதிலிருந்து எல்லாம் உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக பெற வேண்டிய நேரம். கலங்காமல் உனக்குரிய சந்தோஷங்களை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை அத்தனை அதிசயங்களையும் உனக்கு நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அத்தனை விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் முன்னின்று உனக்கான நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எல்லா நிலைகளுமே இந்த சாயப்பா உன்னோடு பயணிக்கின்ற நேரம். நான் உனக்கு பேரதிசயங்களை எல்லாம் உன் கண்முன்னால் கொண்டு வந்து காண்பிக்க வேண்டிய நேரம். இதுவரையிலும் நான் பல விஷயங்களை சொல்லி இருக்கின்றேன். பல உறவுகள் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து இனி எப்பொழுதும் நிரந்தரமாக உன்னோடு இருக்கும்படி நான் செய்திருக்கின்றேன். ஒரு நாளும் யாரையும் உன் வாழ்க்கையிலிருந்து பிரிக்க நினைத்தது கிடையாது. ஒருபொழுதும் யாரையும் உன் வாழ்க்கையிலிருந்து பிரித்து உனக்கு கஷ்டங்களை நான் கொடுக்க நினைத்தது கிடையாது. அப்படி ஒரு விஷயத்தை நான் செய்ய துணிகிறேன் என்றால் நீ எதற்காக கலங்கினாலும் பரவாயில்லை என்று நான் நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக இவர்கள் உன் வாழ்க்கையில் உன் எதிர்காலத்திற்கு தேவைப்படாதவர்கள் என்று தான் அர்த்தம். ஒரு சில பிரபலங்களினுடைய பழக்க வழக்கங்கள் நமக்கு நீண்ட காலம் தொடரும். அப்பொழுது அது ஏதாவது ஒரு ஆபத்தை கொண்டு வந்து கொடுத்துவிடும் என்பதனால் சாயப்பா உன் முன்கூட்டியே உனக்கு அத்தனையும் எச்சரிக்கை செய்கின்றேன். யார் யார் எப்படிப்பட்டவர்கள், எப்படிப்பட்ட சிந்தனைகளை கொண்டவர்கள், இவர்களோடு நம் வாழ்க்கை தொடருமா அல்லது இவர்களை விட்டு விலகுவதை நினைத்து நாம் வருந்த வேண்டுமா என்பதையெல்லாம் தெய்வம் உனக்கு தெளிவுபடுத்தி கொண்டு தான் இருக்கின்றது. இதையெல்லாம் கவனமாக கேட்டு வாழ்க்கை நடத்த நிலைக்கு செல்ல வேண்டும். இதை ஒருபோதும் என் குழந்தை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் வருகின்ற நேரம் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் உன் கண்முன்னால் நாம் கொண்டு வந்து சேர்க்கின்ற நேரம். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் நீ வருந்த வேண்டாம். இனி என்ன நடந்தாலும் அதற்கெல்லாம் சேர்த்து வைத்த பேரதிசயத்தை நான் எப்பொழுதும் உனக்கு உறுதியாக கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? இந்த சாயப்பா உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த வாழ்க்கையில் மென்மேலும் உன்னை வலிமைப்படுத்த வேண்டும். மேலும் மேலும் உன்னை தெளிவுபடுத்த வேண்டும். ஒரு பிரிவு இந்த வாழ்க்கையில் உன்னை நல்வழிப்படுத்த போகிறது என்றால் அந்த பிரிவை நாம் கொடுப்பதில் தவறில்லை என்று இந்த அப்பா எனக்கு தோன்றிவிட்டது. நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களும், நீ அனுபவித்த ஒவ்வொரு அவமானங்களும் உன்னை தொடர்ந்து வந்து உன்னை பாட அழைத்து எடுத்த பொழுதெல்லாம் என் குழந்தை, நீ பட்ட ஒவ்வொரு வேதனைகளும் போதும். இனி எல்லாமே உனக்கு சரியானது ஒரு மாற்றத்தை நடத்தட்டும். உன்னை மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் சந்தோஷப்படுத்த எந்த நிலையில் இந்த வாழ்க்கை உன்னை நல்வழிப்படுத்தியதோ அந்த நிலையில் இருந்தே இந்த வாழ்க்கை உன்னை பெருமகிழ்ச்சி அடைந்து தயாராகிவிட்டது. இனி உன்னோடு எதற்கும் இந்த வாழ்க்கையில் எதை நினைத்து நீ வருந்த வேண்டிய அவசியமில்லை. என் குழந்தையே, மனமகிழ்ச்சியோடு நாம் சில விஷயங்களை எதிர்பார்க்கிறோம். ஆனால் கடைசியில் நமக்கு கிடைப்பது ஏமாற்றம்.
சில உறவுகளிடத்தில் எல்லாம் நாம் எதிர்பார்க்கின்ற சந்தோஷம் நமக்கு கிடைப்பதில்லை. அப்படி நமக்கு கிடைக்காத பொழுது இந்த வாழ்க்கையை நாம் வெறுத்து விடுகின்றோம். இனி இந்த வாழ்க்கையை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்று தெரியாமல் நாம் கலங்கி விடுகின்றோம். நம்மை சுற்றி வருகின்ற எல்லாம் நம்மை என்னவாக மாற்றுகிறது என்று தெரியாமல் நாம் பிதுங்கி நிற்கின்றோம். இனிமேல் இந்த சூழ்நிலையை நாம் விட்டுவிட்டோம். இந்த நிலையை நாம் கடந்துவிட மாட்டோம். நமக்கான சந்தோஷத்தை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட விஷயங்களையும் நாம் நிச்சயமாக தெளிவாக பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்த விஷயங்கள் எதுவாயினும் அதற்கு எல்லாம் நாம் பட்டது போதும் என்ற ஒரு பதிலை அங்கு முடிவாக இருக்க வேண்டும். ஒருவர் விட்டு செல்கிறார், கலங்காதே, என் குழந்தையே நல்லதுக்குத்தான் செல்கிறார் என்று நினைத்துவிட்டு இது நல்ல காரியத்திற்காகத்தான் நடக்கிறது என்று சொல்லி நீ தவிர்த்துவிடு. தேவையில்லாத எண்ணமும் சிந்தனையும் உனக்குள் இருந்து உன்னை மேலும் மேலும் காயப்படுத்துவதை விட உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயம் என்னவாக மாறி இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள முடிவு செய்தால் அது போதுமல்லவா? இனி எல்லா நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய விஷயங்களை நல்லபடியாகவே கொடுக்கட்டும். எல்லா சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை உண்மையாகவே தரட்டும். உன்னை சுற்றிலும் நான் வரும்பொழுது உன்னை தேடி நான் வருகின்ற நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கை நிறைந்திருக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். சந்தோஷம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் யாருக்கு எங்கிருந்து கிடைக்கும் என்று நாம் தேடுவதை எல்லாம் நிறுத்திவிட்டு இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய வெற்றி நாம் உறுதியாக பெறுவதில் கவனமாக இருக்க வேண்டும். ஒருவர் நம்மை விட்டு பிரிந்தால் நம்மை ஆட்டி படைத்த தீமைகள் எல்லாம் நம்மை விட்டு விலகுகிறது. நமக்கு இந்த வாழ்க்கை உச்சபட்ச மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்றால் அதை இனி பெறாமல் இருக்க முடியுமா? உன்னை எந்த நிலையிலும் விட்டுவிடாமல், எந்த சூழ்நிலையிலும் தவிர்த்து விடாமல் உனக்காக நான் வருகின்ற இந்த மாற்றங்களை என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொள். கவனமாக இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க நீ துணிந்து உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் சாயப்பா உனக்கு இந்த விஷயத்தை நடத்த முடிவதற்கென்ன காரணம்? நீ பட்ட அவமானங்கள் ஆரம்பத்தில் எல்லாம் இந்த உறவு உன்னோடு பழகும் பொழுது தானாக அவர்களே வந்து பேசினார்கள். உன் மனதை அப்படியே கரைத்தார்கள். உனக்கு கூட அவர்களின் மீது பெரிய அளவில் ஈடுபாடு இல்லாமல் இருந்தது. மிகுந்த ஈடுபாடோடு அவர்களை தேடி வர வைத்தார்கள். பல முயற்சிகளை செய்து அவர்களை நம்ப வைத்தார்கள். இப்படியாக உன்னுடைய மனநிலையை மாற்றியவர்கள், உன்னுடைய மனதிற்கு சிந்தனைகளை அதிகமாக கொடுத்தவர்கள் இப்பொழுது எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற விஷயம் எந்த அளவிற்கு உன்னை விரும்பினார்களோ அந்த அளவிற்கு வெறுக்கிறார்கள். அந்த அளவிற்கு உன்னை யாரோ போல நடத்துகிறார்கள். எல்லா விஷயங்களையும் சரியாக எடுத்துக்கொள்ளாமல் இந்த வாழ்க்கையில் வேண்டுமென்றே உன்னை இவர்கள் அதிகமாக துன்பப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த துன்பமும் வேதனையும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு நிரந்தரமாக இருந்துவிடக்கூடாது என்று நான் நினைக்கின்றேன். இவை எல்லாவற்றையும் தாண்டி நீ வர வேண்டும் என்று தான் நான் ஆசைப்படுகின்றேன். இந்த எல்லா விஷயங்களிலும் இருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். என் அன்பு குழந்தையே, என்னமோ நடக்கிறது, ஏதோ நடக்கிறது, நம் வாழ்க்கையில் என்ன என்று எப்பொழுதும் ஒரு விதமான பதற்றத்தோடு நீ இருப்பதை நிறுத்திவிட்டு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் குழந்தை எல்லாவற்றிற்குமான சரியான உண்மைகளை நீ கவனமாக தெரிந்து கொள். எல்லா நிலையிலும் ஒரு மனிதன் தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்கின்றார். ஆரம்பத்தில் இருந்தது போல இல்லை, நேரத்திற்கு தகுந்தாற் போல மீண்டும் மீண்டும் அவருடைய மனநிலை மாறுகிறது என்றால் அந்த இடத்தில் நீ கவனிக்க வேண்டிய விஷயம், இப்பொழுது இப்படிப்பட்ட எண்ணங்களோடு இவர்கள் இருக்கிறார்கள் என்றால் நாளை இவர்களுடைய மனநிலை எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். நாளை இவர்களுடைய சிந்தனைகள் எப்படிப்பட்ட மாற்றத்தை வேண்டுமானாலும் கொடுக்கலாம். அதற்கு தகுந்தாற் போல நாமும் இருக்க வேண்டும். அதற்கு தகுந்தாற் போல நாமும் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதில்தானே இருக்கின்றது. எல்லா விஷயங்களையும் சரிப்படுத்தி இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உண்மைகளை தெளிவுபடுத்தி நீ பெரும் மகிழ்ச்சியோடு இருப்பதை மனதில் முதலில் உறுதிப்படுத்தி பேரானந்தப்படுவதை என் குழந்தை நிச்சயமாக நீ சரிப்படுத்து. இனிமேலும் இவர்களுக்கு அடிமையாகவும் அல்லது நீ இல்லை என்றால் நான் இல்லை என்று அழுத்தப்படுத்தவும் நீ ஒருபொழுதும் நினைக்காதே. ஏனென்றால் நீ இப்படி சொல்ல சொல்ல அவர்கள் உன்னை ஏளனமாக நினைக்கிறார்கள். நீ எப்படியெல்லாம் அவர்களை தேடி தேடி செல்கின்றாயோ அதைவிட அதிகமாக உன்னை இவர்கள் அவமானப்படுத்துகிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இதுவே உன் வாழ்க்கையில் நீ கடைசியாக பெற்ற அவமானமாக இருக்கட்டும். இனி ஒருபோதும் இவர்களிடத்திலிருந்து எந்த ஒரு அவமானத்தையும் நீ பெற்றுக்கொள்ள நினைக்காதே. அது உன் வாழ்க்கையில் தொடர்கதையாகிவிடும். வாழ்க்கை முழுமைக்கும் இவர்கள் உன்னை அடிமைப்படுத்த நினைப்பார்கள். வேண்டுமென்றால் உன்னை வா என்று சொல்வதும், வேண்டாம் என்றால் உன்னை போ என்று சொல்வதுமாகத்தான் இவர்கள் இருப்பார்கள்.
எளிதாக உன்னை இவர்கள் வேதனைப்படுத்திவிட நினைக்கின்றார். அதனால் இந்த சிந்தனைகளை ஒருபொழுதும் என் குழந்தை நீ விட்டுவிடாமல் உன்னை தேடி வருகின்ற நம்பிக்கைகளுக்கு நீ நிச்சயமாக கட்டுப்பட்டு எப்பொழுதும் நல்ல மனநிலையோடு நீ இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.